கைஸ் குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடலூருங்க, மை ஹோம் டவுனு. கடலூரில் வந்து பாதிரிக்குப்பம், இந்த திருவந்திபுரம் ரோட்டில் கடலூருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்ட தான் இது. ஸோ அங்கே தான் வந்து ஒரு 2 கிலோவாட்டு சோலார் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு ஆன்கிரிட் சிஸ்டம், அதாவது கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் இது. ஒரு சப்சிடி ப்ராஜெக்ட், அதாவது 300 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராஜெக்டில் தான் இந்த சோலார் செட்டப் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போது இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 2 கிலோவாட்டு ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்களோட யூசேஜ் வந்து ஒரு 600 to 700 யூனிட் இருக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோவாட்டு செட்டப் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவாட் இன்ஸ்டாலேஷனுங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 யூனிட் கிடைக்கும். ஸோ ஆவரேஜாக நம்ம ஒரு 8 யூனிட்ன்றதை கணக்கு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 10 யூனிட் கிடச்சிரும். ஸோ நம்ம மினிமம் லெவல்ன்றதுனால ஒரு 8 யூனிட்டை கணக்கு பண்ணிக்கிறோம். மந்த்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 600 யூனிட், ஸோ ஒரு 500லேருந்து 600 யூனிட் அவங்களுக்கு கிடச்சிரும். இப்போ அவங்க கட்டிகிட்டு இருக்கிற பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 4500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா பில்லு கட்டுறாங்க. இப்போது இந்த சிஸ்டம் போட்டதுனால இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, இவங்களோட கரண்ட்டு பில்லு அதிகபட்சம் ஒரு 250 ரூபா 300 ரூபா இருக்குங்க. மீதி இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா, இதுக்கான நெட் மீட்டர் சார்ஜஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபா 130 ரூபா வரும். ஸோ அதை மட்டும் தான் அவங்க பே பண்ணுவாங்க. 2 கிலோவாட்டுக்கு சேர்த்து 260 ரூபா பே பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் வராது. ஸோ அதனால் ஒரு சோலார் செட்டப் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தாராளமாக நீங்களும் போடலாம். உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து பாதிரிக்குப்பத்தில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்வெர்ட்டர் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்து பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3.3 கிலோவாட் இன்வெர்ட்டர் செட் பண்ணியிருக்கோங்க. இப்போ மேலேருந்து சோலார் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸோ மேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக லைன் கொடுத்து வெளிப்பக்கமாக உங்களுக்கு எர்த்து எல்லாமே கொண்டு போயிட்டோம். ஸோ அந்த பைப் லைனில் டைரெக்டாக எர்த்து, இதில் வந்து ஏசி லைன் டிசி லைன் வந்து மேலேருந்து கொண்டு வர லைன் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா டிசி லைன் கொண்டு வந்து ஒரு டிசிடிபி வச்சுருக்கோம். அதுலேருந்து இன்வெர்ட்டருக்கு அதே மாதிரி ஏசி லைன் வந்து கீழே, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏசி லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ஜென்ரேஷன் மீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஜென்ரேஷன் மீட்டர் கொடுத்து, ஏன்னா மேலேருந்து என்ன ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை நம்ம ஓவரால் இங்கே பார்த்துக்க முடியும். அதுலேருந்து ஏசிடிபி போயிட்டு ஏசிடிபிலேருந்து நேராக இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏசிடிபி டிசிடிபின்றது ஒரு இன்வெர்ட்டருக்கான ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஸோ ஏசிடிபி கொடுத்துருக்கோம். டிசிடிபி ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்டரு, பேனல் வந்து 2 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் இவங்க 1 கிலோவாட் பேனலை அதில் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ஒய்ஃபை டாங்களோட இது டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ அவங்க வந்து அங்கேருந்தே மானிட்டரிங் பண்ணிக்க முடியும். வீட்டில் இருக்கிற லேண்ட் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிட்டா என்ன ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை, டெய்லியும் என்னென்ன ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை இவங்க கீழேருந்தே ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். இந்த இப்போ கீழேருந்து இதை வந்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் இது ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணிட்டாலே இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நெட் மீட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஆன் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் செட்டப்பை பண்ணியாச்சு. நெட் மீட்டர் வந்த உடனே எம்சிபி ரெண்டுத்தையும் ஆன் பண்ணால் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வேணும்னு சோலார் நம்ம பண்ணுறோம், உங்களுக்கும் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம ஒரு நல்ல இன்ஸ்டாலேஷனாக பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒயரிங் வந்து மேலேருந்து, இப்போ நம்ம சோலார் போட்டிருக்கிறது 2nd ஃப்ளோருங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஒயரிங் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் இப்போ இங்கே இருக்கிற ஓல்டு மீட்டர். இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே தாங்க ஆகுது. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 8 நாள் இருக்கும். நெட் மீட்டர் வந்து இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து நெட் மீட்டர் கொடுக்க வந்திருக்காங்க. இப்போ இதுதான் அந்த ஓல்டு மீட்டர். இந்த ஓல்டு மீட்டரை எடுத்துகிட்டு அந்த பை டைரக்ஷனல் மீட்டரை இப்போ ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் சேர்த்தே நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த நெட் மீட்டரை எடுத்துகிட்டு அவங்க புதுசாக மீட்டர் கொடுத்துருவாங்க. நெட் மீட்டர், இந்த மீட்டரை எடுத்துகிட்டு நெட் மீட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வாங்கியிருக்கிற நெட் மீட்டர். இதுதான் சோலார் நெட் மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நெட் மீட்டர் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கரண்ட்டு. நம்ம இங்கே போட்டிருக்கிற சிஸ்டம் 2 கிலோவாட்டு தான். பட் வந்து வீட்டில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 3 ஃபேஸ் லைனுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த சிஸ்டம் வந்து இன்னையிலேருந்து இவங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நெட் மீட்டரும் நம்ம கிட்டேருந்து நம்ம வாங்கி கொடுத்துடலாங்க. நியர்பையில் இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் சோலாருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். சோலார் வேணும்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நெட் மீட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பை டைரக்ஷனல் மீட்டர். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.